பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நமஸ்காரம். தங்கம் வாங்குறோம், கஷ்டப்பட்டு சீட்டு போட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம தங்கம் வாங்கிட்டு வரோம். வாங்கின ஒரு மாசத்திலேயோ 2 மாசத்திலேயோ அது அடகு கடைக்கு போய் விடுகிறது. அடகு கடைக்கு போன தங்கத்தை திருப்ப முடியல. அப்படி ஒருத்தங்க. இன்னொருத்தங்க, நான் எத்தனைதான் சேர்த்து வச்சாலும் தங்கத்துக்குன்னு சேர்த்து வச்சாலும் என்னால தங்கம் வாங்க முடியல, சீட்டு போடுறேன், சீட்டு போயிட்டு நான் வாங்கணும்னு போற அன்னைக்கு எனக்கு காசு கிடைக்க மாட்டேங்குது, போக முடியல. அதாவது சீட்டுக்கு ஃபுல் காசு கொடுத்தாலும் கொஞ்சம் போடணும், நான் பாக்குற டிசைன்ல வாங்கணும். இதானே இந்த மாதிரியான ப்ராப்ளம் நிறைய எல்லாருக்கும் இருக்கா? எல்லாருக்குமே இருக்கு. மெயின் ப்ராப்ளம் என்ன? அடகு கடைக்கு போன தங்கத்தை மீட்க முடியவில்லை. நோட்டீஸ் வந்துச்சு, மீட்க முடியல. என்ன பண்ணலாம்? என்ன பரிகாரம் பண்ணா என்னுடைய நகை அடகு கடைக்கு போகாது? என்ன பரிகாரம் பண்ணா என்னால தடையில்லா தங்கம் வாங்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் உங்க மனசுல இருக்கு. எல்லா பரிகாரமுமே சிம்பிளான பரிகாரம். நீங்கள் உங்களது வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான். முதல்ல தங்கத்தை வாங்கினா அடகு கடைக்கு வைக்காத அளவுக்கு நம்ம இருக்கணும். ஒருவேளை அடகு கடைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு நிர்பந்தம் வந்துவிட்டால் என்ன செய்து அந்த தங்கத்தை அடகு கடைக்கு வைத்தால் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் அப்படிங்கிற பரிகாரத்தை சொல்றேன். நிதானமா இந்த பரிகாரத்தை கேட்டு செய்யுங்க. அடகு கடைக்கு ஒரு தங்கத்தை வைக்க போகும் பொழுது எப்படி போக வேண்டும் என்றுதான் இந்த பரிகாரம். இன்னைக்கு திடீர்னு ஒரு செலவு வந்துடுச்சு. ஆசையா 6 மாசத்துக்கு முன்னாடி நான் வாங்கின இந்த தங்கம் போட்டு இருக்கோமா, இத வச்சாதான் எனக்கு ஒரு பணம் கிடைக்கும், குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், காலேஜில் ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல்ல ஏதோ ஒரு ஃபீஸ் கட்டணும். அந்த மாதிரியான ஒரு நிர்பந்தத்திலே நீங்கள் உங்களது தங்கத்தை அடமானம் வைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல அந்த தங்கத்தை கழட்டி பூஜை ரூம்ல வைங்க. பூஜை ரூம்ல வச்சுட்டீங்களா? அதாவது உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு 10 மணிக்கு நகை அடகு கடைக்கு போகுது, கையில பணம் வரப்போகுது, நாளைக்கு இந்த ஃபீஸை கட்டிட போற, முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த தங்கத்துக்கு மாதம் நான் வட்டி கட்ட வேண்டும், வட்டியும் அசலையும் சேர்த்து கட்டி அந்த தங்கத்தை எப்படியாவது மீட்க வேண்டும். அப்ப அந்த தங்க நகை நான் சொல்ற மாதிரி செய்தால் உங்களுக்கு திருப்பி உங்க கைக்கு தங்க நகை கிடைக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. காலையில எந்திரிச்சு தலை குளிச்சுட்டு உங்களுடைய எந்த தங்கத்தை அடகு வைக்க போகிறீர்களோ அந்த தங்கத்தை கழுத்திலிருந்து கழட்டி ஒரு வெள்ளை துணியில அந்த தங்கத்தை வச்சு நேர கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சு உதிரி பூக்களை எடுத்துக்கொண்டு ஓம் சொர்ணாய நமக, சொர்ணம் என்றால் தங்கம், ஓம் சொர்ணாய நமக, ஓம் சொர்ணாய நமக, ஓம் சொர்ணாய நமக என்று 3 தரம் ஒவ்வொரு மந்திரத்தையும் சொல்லி 18 முறை சொல்லி அதுக்கு தூப தீபங்கள் எல்லாம் காமிச்சு அழகா மடித்து அந்த வெள்ளை காகிதத்துல வச்சிருக்கீங்கல்ல, அதை 4 பக்கமும் அழகா மடிச்சு பவ்யமா இந்த தங்கம் எனக்கு எப்படியாவது திரும்பி வந்து விட வேண்டும் என்று பவ்யமாக 2 கைகளையும் கூப்பி நின்று அதுக்கப்புறமா தூப தீபங்கள் எல்லாம் காமிச்சிட்டோ என்ன நைவேத்தியம் பண்ணணும்னோ அது உங்கள் வீட்டிலே வெறும் சாதம் இருக்கு, பருப்பு நெய் போட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த இதை எடுத்துட்டு நேர அடகு கடைக்கு போய் அடகு வைங்க. உங்களுக்கு பணமும் கிடைக்கும். கொஞ்ச நாள்ல அந்த தங்கம் திரும்பி உங்களது கைகளுக்கே வந்துவிடும். அடகு வச்ச தங்கம். சரி, நான் ஒரு தங்கம் வாங்கணும், என்ன பண்ணலாம்? எல்லாருக்கும் அது ஒரு ஆசை இருக்குல்ல, தங்கம் வாங்கணும். அடகு கடைக்கு போய் வைத்தா இந்த மாதிரி பூஜை செய்து போனால் அடகு கடையில் இருக்கக்கூடிய தங்கத்தை மீட்க முடியும். புதியதாக தங்கம் வாங்கணுமே, என்ன பண்ணலாம்? திடீர்னு சீட்டு போட்டிருக்கீங்க, அது போயிட்டு இருக்கு, திடீர்னு தங்கச்சிக்கு அண்ணன் போன் பண்றாரு, அம்மா என்னுடைய குழந்தைக்கு காது குத்த போறேமா, வந்துருங்கம்மா, பத்திரி அடிச்சாச்சு, விமர்சையாக நடத்த போகிறார், நடுவுல போய் அந்த சீட்டை கேன்சல் பண்ண முடியாது
அப்ப அந்த தங்கத்துக்கு காசு வேணும்ல, காது குத்துறதுக்கு அத்தை சீர் என்று ஒன்று கொடுக்க வேண்டும். இல்ல தங்கையோட குழந்தைக்கு மாமா சீர் கொடுக்கணும், ஏதோ ஒரு சீர் கொடுக்கணும்ல. அப்ப அந்த தங்கத்தோடு வாங்குவதற்கு பணம் இல்லையே, என்ன செய்வது? கவலையே படாதீர்கள். இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 4 நாள் இருக்கா? 101 ரூபாய் காயினாக, 1 ரூபாய் சின்ன காயின், 1 ரூபாய் 101 ரூபாய் கையில எடுங்க. எடுத்து உங்க வீட்டில் இருக்கிற பூஜை ரூம்ல ஒரு தாம்பாளத்துல வச்சு நல்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த 101 ரூபாய் காது குத்துறதுக்கான தங்கம், அந்த தங்கத்தோடு வாங்கினா 20,000 ரூபாய் கையில வேணும். குழந்தை, பெண் குழந்தை அழகா குத்தணும்னு ஆசை. அப்ப நீங்க நல்ல மனசார உங்களது குலதெய்வத்தை வேண்டிக் கொள்ள வேண்டும். என்ன, எங்க வீட்டு குழந்தைக்கு காது குத்த போறோம், அந்த காதுக்கான தோடு வாங்கணும் இல்லையா, அதுக்கான பணத்தை எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்து விடு அம்மா, தாயே, பெருமாளா இருந்தா அப்பனே, இப்படி எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, கேட்டுட்டு அந்த 101 ரூபாய் காயின பூஜை ரூம்ல வைக்கணும். எதுல? பித்தளை தாம்பாளத்துல அப்படியே வைங்கோ. காது குத்துறதுக்கு தோடு வாங்கிட்டேன், எல்லாம் வாங்கிட்டேன், நேர போங்க, காது குத்துங்க, வீட்டுக்கு வாங்க. அந்த 101 ரூபாயை எடுத்து அழகா ஒரு துணியில பொட்டல கட்டி உங்க குலதெய்வ கோயிலுக்கு நீங்க எப்பொழுது போகிறீர்களோ அப்பொழுது அந்த 101 ரூபாய் பணத்தை குலதெய்வத்துக்கிட்ட போய் சேர்த்துருங்க. புரியுதா? அப்ப இதெல்லாம் ஒண்ணு, அடகு கடைக்கு போன தங்கத்தை மீட்க வேண்டிய பரிகாரம். இன்னொன்று, தங்கம் இமீடியட்டாக வாங்க வேண்டும் என்ற ஒரு தங்க பரிகாரம். எப்படி அந்த தங்கத்தை வாங்க வேண்டும் என்ற ஒரு பரிகாரம். இந்த 2 பரிகாரத்தையும், அதாவது நான் அடகு கடைக்கு வைக்க போறேன், அதை வச்சு நான் தங்கம் வாங்க போறேன்னு சொல்றவங்க எல்லாம் இந்த 2 பரிகாரத்தை செய்யணும். என்ன? முதல்ல தங்கத்துக்கு செய்யக்கூடிய பரிகாரத்தை பண்ணணும். அடுத்தது வாங்கறதுக்கான பரிகாரம் சொன்னேன் இல்லையா, அதை செய்யணும். 2 பரிகாரத்தையும் ஒன்னா செய்யக்கூடாது, தனித்தனியா செய்யணும். செய்துவிட்டு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் நினைத்தபடியே நடந்து முடியும். இது பரிகாரத்தினுடைய மகிமை. ஏன்? உங்களது நம்பிக்கையும் அதுல இருக்கிறது. 50% பரிகாரம்னா 50% உங்களோட நம்பிக்கை. அப்ப உங்களுடைய நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. பண்றீங்களா? செய்யறீங்களா? தங்கத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். நல்லா கேளுங்க, காது கொடுத்து கேட்ட அந்த பரிகாரத்தை பண்ணுங்க. அடுத்தது தங்கம் வாங்கணுங்கிறதுக்கும் பரிகாரம் சொல்லியிருக்கேன். 2 பரிகாரத்தையும் ஒன்றாக செய்யக்கூடாது, தனித்தனியாக செய்ய வேண்டும். செய்றீங்களா? செய்யுங்க. அடகு வச்ச தங்கத்தை மீட்டுக்குங்க. அப்புறம் உங்க வீட்டு குழந்தைக்கு தோடுக்கு தங்கத்தை வாங்கிக்கோங்க. அவ்வளவுதானே? செய்யுங்க, சந்தோஷமா இருங்க, லைஃப்ல ஹாப்பியா இருக்கணும். நம்மளுடைய மனசு எப்பொழுதுமே பாசிட்டிவ் எனர்ஜியாவே டிராவல் ஆகணும், நெகட்டிவே வரக்கூடாது. செய்றீங்களா? நல்லா இருங்க, ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் வேறொரு சம்பிரதாயத்துல, சாஸ்திர சம்பிரதாயத்துல நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நேர்லைக்கடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.